जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कपित्थजम्बो फलसारपक्षितम् उमासुतं सोहविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् इष्टदेवता कुलदेवता नक्षत्र देवता प्रार्थना देवता पारंपर्य देवता கிராம தேவதா குல தேவதா பரிபூரண ஆசியுடன் உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். அனைவருக்கும் என்னுடைய பூரண ஆசீர்வாதங்கள். இந்த முறை நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது ஆவணி மாத ராசி பலன்கள். ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. ஆவணி மாத ராசி பலன்கள். ஆவணி மாதம் என்றாலே மிக சிறப்பான ஒரு வாரம், ஒரு சிறப்பு. ஒவ்வொரு வாரத்திற்கும் ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். 17/8/2025 முதல் 16/9/2025 வரை இந்த ஒரு மாத காலம் இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது, மேஷத்தில் என்ன கிரகங்கள் இருக்குது, மேஷம் பரியந்தம் மீனம் ராசி வரையில் எப்படி இருக்குது, மேஷத்தில் கிரகங்கள் இல்லை, ரிஷபத்தில் சந்திரன் பார்க்கக்கூடிய நேரத்தில், அதே போல் அடுத்ததாக மிதுனத்தில் சுக்கிரன் குரு, அடுத்ததாக கடகத்தில் புதன், சிம்மத்தில் சூரியன் கேது, அதே போல் கன்னியில் செவ்வாய், ராகு சனி கும்பத்தில் இருக்கார். மற்றதில் கிரகங்கள் கிடையாது. சனி வக்கரகதியில் இருக்குது. இப்போ இந்த சூரியன் ஆடி மாதத்தில் இருக்கும்போது தட்சிணாயன புண்ணிய காலம் ஆடி மாதத்துலேருந்து ஆரம்பம். அடுத்ததாக சூரியன் சிம்ம ராசிக்கு தன்னுடைய சொந்த இல்லத்திற்கு வந்திருக்கிறார். சிம்ம ராசி அதிபதி சூரிய பகவான். ஸோ அந்த ஸ்தானத்துக்கு வந்திருக்கார். இப்போ இதை வச்சு இந்த ஜாதகம் எப்படி இருக்கும், ஜாதக சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு விஷயமாக நம்ம பார்க்க போகிறோம். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே வாழ்க்கையில் ஓயாத அலையோட்டம், மன நிம்மதி காணாமல் தத்தளிக்கும் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு திருப்பு முனையாக மாற்றுமா? கடந்த மாதங்களில் நம்பிக்கை குலைந்தவர்களுக்கு பணியில் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, காதல், குடும்பம், திருமணம், விரக்தி கண்டவர்களுக்கு இப்போது புதிய வெளிச்சத்தை காண நேரம் வந்துவிட்டதா அப்படின்னு நம்ம கேட்கலாம். அடுத்ததாக ஆவணி மாதம் வெறும் கேலண்டரில் இருக்கக்கூடிய ஒரு மாதம் அல்ல, கடவுள் உங்களுக்கு எழுதும் புதிய அத்தியாயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக வேலை, குடும்பம், காதல், திருமணம், வியாபாரம், சொத்து, வழக்குகள் அனைத்திலும் என்ன நமக்கு காத்து கொண்டிருக்கிறது? கடவுள் அருள், கர்மத்தின் தாக்கம், கிரகங்களின் விளைவு அனைத்தையும் நுணுக்கமாக கூறும் இந்த மாத ராசி பலன் உங்கள் ராசி, உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ரகசியங்கள் நிறைந்தது. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் என்னென்னலாம் நமக்கு சொல்ல போகிறது, இந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி, எப்படியெல்லாம் இருக்குது. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன பரிகாரங்கள் சொல்லியிருக்காங்க, எப்படி இருக்கும், நமக்கு நேரங்கள் யோகங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும், மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ராசி பலன்லேயும் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, எந்த தெய்வ வழிபாடு ஆவணி மாதத்தில் நமக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் 12 ராசி பலன்களை பார்ப்போம். ரிஷபராசி நேயர்களை, ரிஷபராசி என்று சொல்லும் பொழுது கிருத்திக நட்சத்திரம் ரிஷபராசி, ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி, அடுத்ததாக மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி. அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது. நிறைய நல்ல அதிர்ஷ்டங்கள், நிறைய நல்ல விஷயங்கள், நிறையா அடுத்தடுத்து சில சக்ஸஸ் பண்ணக்கூடிய சில சூழ்நிலைகள்லாம் காத்துன்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன ஒரு விஷயம் நடக்கும் ஆவணி மாதத்தில் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு? திடீர் இடமாற்றம், வேலையில் திடீர் இடமாற்றம் ஏற்படும். அது உள்நாட்டில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, திடீர்னு ஒரு வேலை மாற்றம் வரத்துக்கான சூழ்நிலை வரும். அந்த வேலை மாற்றம் அப்படிங்கிறது சில பேருக்கு அது திருப்திகரமாக இருக்கும், சில பேருக்கு அது திருப்திகரமாக இருக்காது. இருந்தாலும் சில விஷயத்தை அக்செப்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கீங்க.
உங்களுடைய சுயஜாதகப்படி சில விஷயங்கள் மாறலாம். குடும்பத்தில் நம்ம எடுத்துடணும்னு சொன்ன வீட்டு விஷயத்தில் ஒருமித்த நிலை வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. கருத்து வேறுபாடுகள் நீங்கி கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கிறது, விட்டு கொடுத்து போகிறது, பேசுறது, பெரியோர்களிடம் ஆலோசனை கேட்பது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் பார்த்து செய்கிறது நல்லது. தொழில் சம்பந்தப்பட்டது அப்படின்னு எடுத்துட்டோன்னா லாபம், ஆனால் கவனம் தேவை. லாபம் வரும், ஆனால் கவனமாக இருங்க. எப்போன்னு பார்ப்போம். தொழிலில் போட்டி, பொறாமை, பிரச்சனை. தொழிலில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சிக்கல்களை கொண்டு வருவாங்க. தொழிலில் கவனமாக தொழில் பண்ணுங்கள். எந்த தொழிலில் நீங்கள் இருந்தாலும், ஒரு பேக்கரி ஷாப் வச்சுருக்கீங்க, ஒரு டீ கடை நடத்துகிறீங்க, ஒரு உணவகம் நடத்துகிறீங்க, சிறு குறு தொழில்கள் நான் செஞ்சுட்டு இருக்கேன், இந்த நட்சத்திர ராசியில் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் தொழிலில் லாபம் வரும், ஆனால் கவனமாக இருக்க வேண்டும். ஏமாறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது வண்டி வாகனங்களில் கவனமாக போங்க, கவனமாக வாங்க, நல்ல பேர் எடுங்க, பதட்டப்பட வேண்டாம். பெண்கள் பதட்டம் இல்லாமல் வேலை செய்யுங்க, டென்ஷன் இல்லாமல் வேலை செய்யுங்க. சில பேர் கலகம் பண்ணுவாங்க, கவனமாக இருக்கிறது நல்லது. மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சிறப்பாக இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் மாணவ மாணவிகளுக்கு 1 மார்க் 2 மார்க் வித்தியாசத்தில் சில விஷயங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக பார்த்து படிங்க. அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நெகட்டிவான விஷயம் ரிஷபராசிக்கு ஆவணி மாதத்தில் நெகட்டிவான விஷயம் என்ன தெரியுமா? தானும் குழம்பி அடுத்தவங்களையும் குழப்பி விடுறது, குழப்பத்திலே இருக்கிறது. செய்யலாமா வேண்டாமா, செஞ்சால் நல்லா இருக்குமா இருக்கா, செய்யறவனையும் செய்ய விடாமல் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்குது. இது நெகட்டிவான விஷயம். சரி, பாசிட்டிவான விஷயம் என்ன? பண வரவு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஜீரண கோளாறு, ஸோ அது இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா மார்பு வலி அப்படிங்கிறது இருக்கும். டிப்ரெஷன் அதிகமாக இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸு நிறையா இருக்கும். பார்த்து கவனத்தோடு சில விஷயங்கள் பண்ணு. வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு. எப்போதுமே வெள்ளிக்கிழமையில் அம்மனுடைய வழிபாடு நிறையா பண்ணுங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கெல்லாம் மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கறது, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்களை கவனித்து கொள்ளுதல் எல்லாம் பார்த்துக்கோங்க. வீட்டில் இருக்கக்கூடிய வயதான பெரியோர்கள் ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒன்று. அடுத்ததாக சில பேருக்கு பார்த்திங்கன்னா டிவோர்ஸ் சம்மந்தமானது கேள்விக்குறியாகவே இருக்குது, இன்னும் முடியாமல் இருக்குது. சொத்து பிரச்சனைகள் ஒரு சைடில் இருக்குது, ஒரு சைடில் பேசி முடிவு ஆகிடுத்து, இன்னும் நமக்கு வர வேண்டியது தான் பாக்கி, இப்போ ஆர்டர் வர வேண்டியது தான் பாக்கி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் கடன் பிரச்சனைகள் குறையும். ரிஷபராசி பொறுத்தளவுக்கு இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் கூட ஆகலாம். சில பேருக்கு பழைய பாக்கிகள் வசூலாகும். அரசாங்க தொழிலிலே இருப்பவர்களுக்கு அவப்பெயர் வரும். கவனமாக ஆவணி மாதத்தை கொண்டு போங்க. காதல் திருமணம் சம்பந்தப்பட்டது சிறப்பாக இருக்கும். ரிலேஷன் சம்பந்தப்பட்டதிலெல்லாம் அவப்பெயர் வரும். கணவருக்கு தெரியாமல் மனைவி, மனைவிக்கு தெரியாமல் கணவன், இந்த மாதிரி ஏதாவது ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவப்பெயர் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஷேர் மார்க்கெட், விவசாயம் சம்மந்தப்பட்டதெல்லாம் சரியாக இருக்கும். வழக்கறிஞர்கள், காவல்துறையெல்லாம் சிறப்பாக பணியாற்றக்கூடிய சூழ்நிலைகள் வரும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பணம் ஏமாற்றம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. பதிவுத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பாக இருக்குது. அடுத்ததாக சில பேருக்கு பார்த்திங்கன்னா அரசாங்க வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இன்னும் 1 வாரம் 10 நாள் அந்த மாதிரி அந்த ஒரு டைம் சொல்லியிருப்பாங்க, அதுக்குள்ளே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்படிலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா எனக்கு என்னென்ன மாதிரியான சில விஷயங்கள்லாம் எனக்கு நல்லது, என்னோடய அதிர்ஷ்டமான எண்கள் அந்த மாதிரிலாம், அந்த நம்பர் கிழமை இது மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது அதிர்ஷ்ட எண்கள் தேதி அந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்களுக்கு 6 என்றைக்குமே சிறப்பாக இருக்கும். 6, 15. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 6, 15, 24 இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும். எப்போதுமே வெள்ளிக்கிழமையை விட்டுறாதீங்க. ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையை தவறாமல் மகாலட்சுமிக்கு தீபம் போடுங்க, அம்மனுக்கு தீபம் போடுங்க, நெய் விளக்காக ஏற்றுங்க. அப்படி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது. வெண்மை நிறம், வெள்ளை உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெண்மை நிறம், வெள்ளை நிறம், பர்பிள் கலர், டார்க் ப்ளூ இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான ஒரு கலராக உங்களுக்கு இருக்கும். இப்படிலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரிஷபராசி பொறுத்த அளவுக்கு இப்போ ஜென்மத்தில் குரு மாறி 2ஆம் இடத்துல இருக்கார். குடும்பஸ்தானம், சுகஸ்தானம். பொறுமையும் நிதானமும் எச்சரிக்கையும் தேவை. கொஞ்சம் மிஸ் பண்ணிங்கன்னா கூட எல்லாமே போயிடும். எதுலேயுமே கவனமாக இருங்க. அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு படி மேலே போக முடியும்.
உங்களுடைய அவசரமும் பதட்டமும் அதிகமாக நீங்கள் காட்டக்கூடாது. பொறுமையாக இருந்து சில விஷயங்களை சாதிக்க வேண்டும். சரியா? வாழ்க வளமுடன்.